Hi friends, welcome back to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம அரநெல்லிக்காய் ஊறுகாய் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து பாலக்கோடுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அம்மாவோட மாமா வீட்டில் தான் வந்து நெல்லிக்காய் மரம் வந்துருக்கு. என்னோடய பாட்டி வீட்டிலேருந்து அங்கே மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் ஈவினிங் டைமில் தான் போனோம். அப்போ வந்து எங்கள் அம்மாவோட மாமி என்னோடய பாட்டி வந்து சொன்னாங்க, நான் வந்து காலையில் பறித்து எடுத்துகிட்டு வரேன் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாய் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கே நாங்கள் ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ அதில் தான் வந்து நம்ம எப்படியும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து காமிக்க போகிறேன். நான் 3 கப் அரை நெல்லிக்காய் இருக்குது, நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க. 8 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 கப் வந்து பூண்டு பல், எண்ணெய். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் போட்டுட்டு நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் விட தேவையில்ல, இந்த அளவுக்கு விட்டால் போதும். ஏன்னா வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், நம்ம தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து கடுகையும் வெந்தயத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகை வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சுருங்க. இது பாருங்கள், கடுகு வந்து வெடிக்கிறது அங்கங்கே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் இருந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். நல்லா வெந்தயத்தோட மணமும் வரும். ஒரு சைடு நம்ம நெல்லிக்காய் வந்து வெந்துட்டுருக்கு. இது நம்ம ஒரு சைடு வந்து வறுத்து நம்ம ஆற வச்சு நம்ம பவுடர் ஆக்கி வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஊறுகாய் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தண்ணியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு ரெடியாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா பூண்டை வந்து வறுத்துக்கணும். இந்த பூண்டை போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பூண்டை போட்டிங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பூண்டு வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா கொஞ்சம் அந்த ஒரு அந்த சாஃப்ட்னஸ் வரும். அந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுலேயே வந்து பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது கூடயே வந்து நம்ம கருவேப்பிலையை வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையை வந்து நல்லா கொஞ்சம் இதோட நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை இதோட மணமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது நல்லா வதங்கியாச்சு. இதை எடுத்து நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண கடுகும் வெந்தயம் வந்து ஆறிடுச்சு. இதையும் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊறுகாயை வந்து தாளிச்சிடலாம். இப்போ நம்ம ஊறுகாயை வந்து தாளிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா 2-3 நாள்லேயே காலி ஆகிடும். அதனால நான் கம்மியாக தான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதே வந்து நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா வந்து இதோட 3 மடங்கு அதிகமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 9 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த நெல்லிக்காய் இதில் போட்டு நல்லா எண்ணெய் வந்து அது மேலே நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க. அதாவது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு.
எண்ணெயில் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சைடில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பொடியாக அரைச்ச வெந்தயம் கடுகோட பவுடர் சேர்த்துக்கோங்க, மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து இதிலேயே வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம தாளித்து வந்து வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, இந்த பெருங்காயம், கருவேப்பிலை, அதையும் வந்து கலந்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த எண்ணெய் தான். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து விடணும். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 2-3 நாள் தான் சொன்ன மாதிரி காலி ஆகிடும். அதனால் கம்மியாக எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், ட்ரையாக இருக்குது. நீங்கள் இதுவே வந்து நல்லா எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியவே வந்து ஒரு 1 மந்த் கூட வச்சு சாப்பிட்லாம். அடிக்கடி கொஞ்சம் நேரம் வெயிலில் எடுத்து வச்சா வந்து போதும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.